இந்த ராக்கெட்டை பற்றி நான் ஒன்று பற்றி சொல்லியாச்சுன்னா, இந்த தீபாவளிக்கு சிவகாசியில் இருந்து ராக்கெட் விடுறாங்க இல்லையா, அந்த ராக்கெட்டுக்கும் இந்த ராக்கெட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அந்த ராக்கெட் நம்ம கொளுத்தி விட்டாச்சுன்னா அது எங்கே வேணுமோ அங்கே தான் போகும். நான் இப்போ இந்த தீபாவளிக்கு ஒரு ராக்கெட் கொளுத்தி நான் நினச்சேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் 9 மாடி கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்துக்குள்ளே பேரவரேன்னு கரெக்டாக 8வது மாடிக்குள்ளே நேராக போகும். அந்த வீதி இருந்த ராக்கெட்லாம் கட்டி வெளியே போட்டுருக்கேன். ஏன்னா நாளைக்கு நம்ம மேலே கம்ப்ளைண்ட் அது நினைச்சு விட்டுருவோம். ஆனால் நம்ம அனுப்பக்கூடிய ராக்கெட்டு இன்னும் பாதி ஒர்க் பண்ணாங்க. நாங்கள் அனுப்பக்கூடிய ராக்கெட்டு 100% ஒர்க் பண்ணணும். நம்ம சொல்ல இடத்துக்கு போகணும். அதுக்காக தான் இந்த பெரிய ஆராய்ச்சி. அப்படிப்பட்ட ராக்கெட். அதுக்கு பிறகு இந்த மகேந்திரகிரியிலையும் வலியமலையிலும் நாங்கள் சேர்ந்து கூட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மகேந்திரில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் என்னுடைய சொந்த நண்பர்கள். ஏன்னா நாங்கள் சேர்ந்து தான் வேலை பார்க்கணும். இப்போ இதில் வந்து நிறையா உலக சாதனை 3 சாதனை கிரேமிக்காக சேர்ந்தோன்னா அதுக்கு அந்த பெருமை எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு 0.1% தான் அது தெரிஞ்சிட்டோம். விராட்டி பிள்ளை, செல்லத்துறை, ஏ நாராயணன், ஆசிப் பாக்கியராஜ், அழகுவேலு அண்ட் சோ மெனி ஃப்ரெண்ட்ஸ், நாகராஜன் ஒன்று யாராவது சோ மெனி ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த என்ஜின் எப்படின்னு தெரியுமா? அந்த என்ஜினுக்கு வித்தியாசம் என்னென்னா, நம்ம கார் 100 km/h தான் போகும் மேக்ஸிமம். ஆனால் இந்த ராக்கெட் என்ஜின் 37,000 km/h கொண்டு மேலே விடணும் சந்திரயான் 3. அப்படிப்பட்ட ராக்கெட் என்ஜினாக இந்த செய்திருக்கு. இந்த மகேந்திரகிரி போகும்போது நிறைய லைட் தெரியாது, சிம்பிள் கிடையாது. இப்போ இப்படிப்பட்டதாக செய்திருக்காங்க. நண்பர்களே, இந்த விண்வெளித்துறை நிறைய பாமர மக்களுக்கு உதவுகின்றது. அதை பற்றி நாம் பேசணும்னா 6 மணி நேரம் பேசலாம்னு தெரியாது. எப்படிலாம் உதவுதுன்ட்டு பயிர் கணக்கெடுப்பு, பருவமழையை கண்டறிதல், மீன்வள பகுதியை அறிதல், நிலத்தடி நீரை படமெடுத்தல், நில மதிப்பீடு படமெடுத்தல், நகர் திட்டமிடுதல், புயல் காற்று கணிப்பு, நிலச்சரிவை கண்டுபிடிப்பு, காட்டு தீ, புயல், சுனாமி, சூறாவளி, வெள்ளப்பெருக்கம் போன்ற பேரிடர் நேர சேவைகள், செயற்கைக்கோள் மூலம் வழிகாட்டுதல், பூமியின் இருப்பிடத்தை அறிதல், தொலைத்தொடர்பு, தொலைக்காட்சி, ஒளிபரப்பு, செயற்கைக்கோள் அலைபேசி, செயற்கைக்கோள் சார் மீட்பு பணி, நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாக்கின்ற பணி, விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என பல நன்மைகளை நமக்கு கிடைக்கின்றன. ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி காட்டோடையிலிருந்து ஒரு ஃபோன் பண்ணால், மெட்ராஸில் ஃபோன் பண்ணால் நடக்கும். எனக்கு ஒரு வீட்லேயுமே ஃபோன் கிடையாது. நாகர்கோயிலில் வந்து ஒரு ட்ரங்கு புக் பண்ணியாச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு கூட கிடைக்கும். ஃபோன் பண்ண ஆரம்பிச்சோடனே 2 நிமிஷத்தில் அதுவும் கட் ஆகிடும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும். இப்படிப்பட்ட நிலைமை மாதிரி இல்லை. எல்லாருக்கும் மொபைல். என்கிட்ட 2 மொபைல் இருக்குது. எங்கள் வீட்டில் அன்றைக்கி ஒரு ஃபோன் கிடையாது. எங்கள் வீட்டில் 6 மொபைல், 2 லேண்ட்லைன் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா வீட்டில். இப்போ வளர்ச்சி இப்படி மாறி இருக்குன்னா அதுக்கு விண்வெளித்துறை காரணம். அன்னை பார்த்தீங்கன்னா நான் ஐஎஸ்ஆர் வேலை கிடைச்ச நிகழ்ச்சியில் ஒரு மொழியும் உங்களுக்கு சார் எல்லாரும் தெரியும். ஒரு வாரத்துக்கு 5 பாட்டு வெளியே போடுவாங்க. அந்த பாட்டை பார்த்து ஓடி வரும் நாகர்கோவில். இன்னைக்கு அப்படியா இருக்குது? எல்லாம் எத்தனை சேனல், எத்தனை சாங்ஸ், எத்தனை யூடியூப், இப்படி எல்லாம் வாங்கி நம்மளுக்கு 7500 கிலோமீட்டர் நம்மளுக்கு கடல் துணை. இங்கே உள்ளவங்களுக்கு எங்கே மீன் கிடைக்கணும்னு நாங்கள் படம் எடுத்து டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். இப்படி செய்கிறனா நீங்கள் இப்போ என்ன மீன் பிடிக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி நம்மளுக்கு பட்ஜெட் அனௌன்ஸ் ஆகிருக்கு. 16,500 கோடி என்னமோ எங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். இந்த மீன் பிடிச்சி அதில் வரக்கூடிய லாபம் ஒரு வருஷத்துக்கு 34,000 கோடி ரூபாய். அப்போ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி நிறைய நன்மைகள். நான் வேற ஒரு அக்கேஷனில் இந்த விண்வெளித்துறை என்னெல்லாம் செய்யுதுன்னு சொல்கிறேன். அது மாதிரி சுனாமியை பற்றி உனதெல்லாம் தெரியும் இல்லையா? இப்போ நாங்கள் ரியல் டைமில் சுனாமி இப்போ வரோம். இதெல்லாம் இது பண்ணி ரியல் டைமில் சேட்டலைட்டில் மானிட்டர் பண்ணி இன்ஃபார்ம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி நிறைய நன்மைகள் செய்யுது. இந்த ராக்கெட்டும் செயற்கைக்கோளும் ஆரம்பித்த காலகட்டத்தில் ராக்கெட்டை நம்ம கொண்டு போகிறது எப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் நான் வரும்போது அதுக்கு எனக்கு முன்னாடியும் பின்னாடி 10 கார் இப்படி ஓடிட்டு. அது மாதிரி எல்லா ஆஃபீஸுக்கும் இப்படி தான் வந்துருக்காங்க. அன்னைக்கு ஐஎஸ்ஆரில் ஒரு ஆஃபீஸ் இப்படி காரணம் கிடையாது. ஒரே ஒரு ஜீப்பு தான் இருக்குது. இந்த ராக்கெட்டை கொண்டு போகிறது எப்படின்னா, பழைய சைக்கிளில், புது சைக்கிள் கிடையாது, பழைய சைக்கிள் வச்சு தான் கட்டி கொண்டு போகிறோம். அது இங்கே இதெல்லாம் போட்டு பார்த்தா தெரியும். அதே மாதிரி செயற்கைக்குள் ஒன்று ஒரு சோதனை கொண்டு போகிறது மாட்டு வண்டி, ஒத்த கால மாட்டு வண்டியில கொண்டு போகிறது. அப்படிப்பட்ட இந்த திட்டம் நம்ம 1967 1 மீட்டர் உயரம் உள்ள ஒரு ராக்கெட்டை அனுப்பிய போது ரஷ்யா ஆளை அனுப்பி திருப்பி சக்ஸஸாக கொண்டு வந்தாச்சு. அமெரிக்கா 1969 நான் 1ஆம் கிளாஸில் படிக்கிறதுல அவங்க ஆளை சக்ஸஸாக சந்திரனுக்கு அனுப்பி கொண்டு வந்தாச்சு. நம்ம அப்போ இந்த எல்கேஜி ஸ்டாண்டர்டு கூட கிடையாது. இப்படிதான் ராக்கெட் அப்போ இப்படியே சிவகாசி ராக்கெட் மாதிரி சின்ன ராக்கெட்டை தடவிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இந்தியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
சந்திரயான் 1. சந்திரயான் 1 வந்து இங்கிருந்து 4 லட்சம் கிலோமீட்டர் கொண்டு போய் சந்திரன்ல தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த முதல் நாடு இந்தியா. சந்திரயான் 2 எல்லாம் கேட்டீங்க. அது வந்து தரையிறங்கத்தில் அது சிவன் சார்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. சக்ஸஸாக லாஸ்ட்டில் தரையிறங்க முடியல. அது நாங்கள்லாம் இது பண்ணிப்போம். சந்திரயான் 3 சக்ஸஸ் ஆகிடுது. ஆனால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. சந்திரயான் 2 ஒரு ஆர்பிட்டருக்கும் நிலாவில் சுற்றிட்டே இருக்கு. அந்த ஆர்பிட்டரில் ஆன் ஆர்பிட் ஹை ரெசல்யூஷன் கேமரா 30 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் ஒரு கேமரா இருக்குது. அப்போ நான் ஃபெயிலியர் அனாலிசிஸ் கமிட்டி ஆகும்போது எனக்கு முதல் நாடு ஸ்லைடு போடுறாங்க. நம்ம இந்தியாவில் இருந்து இந்த கேமராவில் இருந்த ஃபோட்டோ, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சைனா எல்லாம் ஃபோட்டோ. This is the best camera available as on date. இதுதான் உலகத்தில் உள்ள பெஸ்ட் கேமரா. நிலாவில் உள்ளது இந்திய நாட்டுக்குள்ள கேமரா. அதான் பெஸ்ட் ஃபோட்டோ. அப்படி ஒரு ஃபோட்டோ. சந்திரயான் 3 ஆகஸ்ட் 23, 2023 சக்ஸஸ் ஆகி அதை பார்க்கணும். 6077 km/h சுற்றி சந்திரயான் காலை. அது 8 இந்த நம்ம இந்த ஏர்கிராஃப்ட் மாதிரி 8 பங்கு ஸ்பீடு. அந்த ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு. அதை 19 நிமிஷத்தில் கரெக்டாக கொண்டு வந்து இப்படி வந்து ஒன்றாக்கலாம் கூட ரொம்ப சாதுவாக கொண்டு வந்து தரையிறக்கி நிலாவின் தென் துருவத்தில் தரையிறக்கி வெற்றி அடைந்த முதல் நாடு இந்திய நாடு. நாங்கள்லாம் ஐஎஸ்ஆர்ஓ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இப்படியே மற்றவங்களுக்கு பின்னாடி போயிருந்தாச்சுன்னா ஒரு நாளும் பெரிய நாடுன்னு சொல்லிட்டாங்க என்று ஒரு டிஸ்கஷன் வரும். அப்போ ஒரே ராக்கெட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா 37 செயற்கைக்கோள். ஒரு ராக்கெட்டில் செயற்கைக்கோள் இருக்கலாம். 37 செயற்கைக்கோள் ரஷ்யா செய்யுது. இங்கே ஒரு திடீர்னு ஒரு ஐடியா, நம்ம 100 போட்டாங்க. 100 போடலாம். அது போடுறது வந்து அங்கே போயிட்டெல்லாம் இப்படி இப்படி தட்டி எடுத்து உடனே விடாதீங்க. கடைசியில் டிசைட் பண்ணி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ராக்கெட் மூலம் 104க்கு மேலே 104 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக முதலில் அனுப்பிய நாடு நம்ம.